அது சோசியல் மீடியா தான் பெருசுப்படுத்துகிறாங்க. நேற்று கூட அன்னபூர்ணா நிறுவனம் சார்பாக அதுக்கு சரியான விளக்கமே கொடுத்துருக்காரு. இந்த இதை ஓய்வு கொடுங்க, இந்த செய்திக்கு ஓய்வு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவரே சொல்லியிருக்காரு. அதுக்கு மேலே நான் சொல்கிறது நண்பர் திருமாவளவன் இந்த மது ஒழிப்பு கொள்கையில் ஆரம்பம் முதலே அவர் அதில் தீவிரமாக இருக்கிறது உண்மை. ஆனால் சமீப காலமாக ஏதோ குழம்பி போயிருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவர் இதில் ஒரு பதிவு வருது, அது அட்மின் போட்டார் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இது தெரியுது ஏதோ குழப்பத்தில் இருக்கார். அவர் திமுக கூட்டணியில் தானே இருக்கார். இது சோசியல் மீடியாவில் ஊடகங்களில் அந்த செய்திகள் பெரிதுபடுத்தப்படுவதாக தான் நான் நினைக்கிறேன். மது ஒழிப்பு மாநாடுங்கிறது, மது ஒழிப்புங்கிறது சாத்தியமா சார்? படிப்படியாக மது ஒழிப்புங்கிறது சாத்தியம்தான். படிப்படியாக. ஏன்னா ஒரு 15 வருஷம் 20 வருஷமாக மது புழக்கத்தில் நிறைய பேர் அதுக்கு விட முடியாமல் அதை நிறுத்துகிறப்ப சில உடல் கோளாறுகள் வரலாம். அதனால் படிப்படியாக நிறுத்தலாம். ஆனால் கொரோனா நேரத்தில் 45 நாள் 50 நாள் மது இல்லாமையே எல்லாம் உடல் நலம் பாதிப்பு இல்லாமல் இருந்தாங்க. அதனால் படிப்படியாக பண்ணுறது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். சட்டமன்ற தேர்தலில் வலுவான எதிர்கட்சி கூட்டணி அமையுமா? எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி ஏற்கனவே வலுவான கூட்டணி தான். இன்னும் அதில் புதிய கட்சிகளுடைய வரவுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. 2026 தேசிய ஜனநாயக அதிமுக பயணிக்குமா சார்? தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் அமமுக பயணிக்கும். தமிழக முதலமைச்சருடைய இந்த 17 நாள் அமெரிக்க பயணம் வெறும் 7,200 கோடி ரூபா முதலீடு தான் ஈர்த்திருக்கு. இது பத்தாதுங்கிறது ஒரு கருத்து இருக்குது சார். இல்லை, வெறும் 7,600 கோடிங்கிறது பேப்பரில் தான். ஏற்கனவே அவர் நிறைய ஒப்பந்தங்கள்லாம் போட்டார். அதெல்லாம் எல்லாம் காகிதத்தில் தான் இருக்கே தவிர அதனால் எத்தனை ஃபேக்ட்ரி வந்துச்சு, எவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு வந்துச்சுங்கிறது எதுவுமே தகவல் இல்லை. அதனால் வெளிநாடு போனால் எங்கள் வீட்டுக்காரரும் கச்சேரிக்கு போனாருங்கிற கதையாக தான் இதை பார்க்க முடியும். இல்லை, இதில் மத்திய அரசு இதில் இதை சீரியஸாக அணுகி இதுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்பது தான் எல்லோருடைய கோரிக்கையுமாக. பழனிசாமியோடைய 4 ஆண்டு ஆட்சியை விட மிக மோசமான ஆட்சியாக இருக்கிறது. ஏன்னா பழனிசாமி ஆட்சி தான் எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் மிக மோசமான ஒரு ஊழல் முறைகேடுகள் நிறைந்த ஆட்சியாக, ஒரு கமிஷன் பண்டி மாதிரி ஒரு டெண்டர் ஆட்சியாக இருந்தது. அதனால தான் மக்கள் கோபப்பட்டு திமுக திருந்தி இருக்குன்னு நம்பி திமுகவுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. தேர்தல் வாக்குறுதிகளில் 90% மேல் நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றி இந்த ஆட்சி நடைபெற்று கொண்டு இருக்கிறது. வெறும் விளம்பரத்தால் இந்த ஆட்சி ஓடிட்டுருக்கு. எதிர்க்கட்சிகள் கூட்டணியாக இல்லாத காரணத்தினால் அவர்கள் தேர்தலில் பணபலத்தை பயன்படுத்தி இந்த பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றாங்க. உண்மையிலேயே மக்கள் அவர்கள் மீது மிகவும் அதிருப்தியாக இருக்காங்க. விவசாயிகளாக இருக்கட்டும், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், இளைஞர்கள், மாணவர்கள், பெண்கள், நெசவாளர்கள், தொழிலாளர்கள், தொழில் செய்பவர்கள் என மாற்றுத்திறனாளிகள் என அனைத்து தரப்பு மக்களுமே இந்த ஆட்சி மீது ஒரு கோபத்தில் தான் இருக்காங்க. அதுதான் உண்மை. ஆனால் அவங்க ஒரு வலுவான கூட்டணி வைத்திருக்கிற காரணத்தினால பணபலத்தை பயன்படுத்தி தான் அந்த பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற முடிஞ்சிச்சு. பழனிசாமியும் செய்த தவறுகளுக்கு, ஊழல் முறைகேடுகள்னால தனக்கு கைது நடவடிக்கைகள் வந்துடக்கூடாதுன்னு திமுகவிற்கு பி டீமாக இருந்து புரட்சித் தலைவர் ஆரம்பித்த கட்சி, அம்மா அவர்கள் கட்டி காத்த கட்சி இன்றைய பழனிசாமி கையில் சிக்கிக்கொண்டு திமுகவிற்கு உதவி செய்கிற கட்சியாக, பி டீமாக, திமுக வெற்றி பெறுவதற்கு மறைமுகமாக உதவி செய்கிற கட்சியாக பழனிசாமி இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கார். இதுதான் உண்மை. இதை அம்மாவின் தொண்டர்கள், பழனிசாமி கூட இருக்கிறவங்க, ரெட்டை இலை இருக்குது, அது அம்மாவின் கட்சி, தலைவரோட கட்சி அப்படின்னு சொல்லி தங்களை தாங்களே ஏமாற்றி கொள்ளாமல் அங்குள்ள நிர்வாகிகள்
இதற்கு ஒரு முடிவு கட்டாத பட்சத்தில் 2026 தேர்தலுக்கு பிறகு பழனிசாமியை அம்மாவின் கட்சிக்கு முடிவு கட்டி விடுவார்னு சொன்னார். சீமான் நல்ல பேச்சாளர், நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடியவர் தான். அதே நேரத்தில் அவர் எதிர்மறையான கருத்துக்களை தெரிவிக்கணும். அப்போ தான் அது பப்ளிசிட்டி ஆகும், சோஷியல் மீடியாவில் மக்களை போய் சேரும் அப்படிங்கிறதுக்காக தரம் தாழ்ந்து பேசுகிறார். அது உண்மை. மறைந்த தலைவர்களை பற்றி, மற்றவர்களை பற்றி, காவல்துறையை பற்றி, மற்ற துறையை சேர்ந்தவர்களை பற்றி இவர் ஒரு வீரராக தன்னை காட்டிக்கொள்வதற்காக அப்படி பேசுகிறாரு. ஏற்கனவே அவர் சாட்டை முருகனை நீதிமன்றமே என்ன சொல்லுச்சு, நீங்கள் உங்களுடைய விளம்பரத்திற்காகவும் வருமானத்திற்காகவும் நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, இனிமேல் அது மாதிரி பேச மாட்டேன்னு அவர் எழுதி கொடுத்துருக்காரு. சீமான் அவர்கள் மக்களுக்காக போராடுகிறார், எல்லாம் ரைட்டு. அதே நேரத்தில் அவர் மற்றவர்களை பேசும் பொழுது யோசிக்காமல் அவர் பேசுவது உண்மையிலேயே வருந்தத்தக்கதாக. அதே மாதிரி திருமாவளவன் கூட்டணியில் இருந்துக்கிட்டு இப்போ அவர் மது ஒழிப்பு முன்னெடுத்து அதிமுக இருக்காரு. ஆனால் அது மது ஒழிப்புல எல்லாரும் ஒன்று சேரணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு. ஆனால் கூட்டணி தர்மத்துக்கு அது கூட்டணி தர்மம்னா என்ன? கூட்டணி தர்மம்னா அவரை தான் சொல்கிறாரு, இன்னும் ஏன் யோசிக்கிறீங்க, மது ஒழிக்கணும்னு சொல்லி தானே திமுகவுக்கு அவர் கோரிக்கை தானே வைக்கணும். ஆட்சியும் அதிகாரத்தில் பங்கு கேட்கிறாரு திருமாவளவன். அது என்ன தவறு இருக்குது? ஒரு கட்சி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்குறது தவறு இல்லையா? அவர் கேட்குறது ஒன்றும் தப்பாக சொல்லலையே. அதற்காக நான் அவர் அந்த கூட்டணி விட்டு வரணுங்கிறதுக்காக சொல்லுவேன். திருமாவளவன் யோசித்து பேசக்கூடியவர் தான். நிறைய கருத்துக்களை அவர் ரொம்ப நிதானமாக தான் பேசுவார். எனக்கு என்னமோ அவர் இதை பார்த்து எனக்கு அவர் திமுக கூட்டணியில் தான் இருக்கார். திமுகவுக்கு அழுத்தம் கொடுக்குறார், மதுவிலக்கு கொண்டு வாங்க, இப்போ இல்லைன்னா எப்போ கொண்டு வர போகிறீங்க, அதுக்காக ஒரு மாநாடு நடத்துகிறாரு. அதுக்கு மற்ற கட்சிகளையும் பிரதான எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுகவுக்கு அழைப்பு கொடுக்குறாரு. அது மாதிரி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும்னு ஒரு கட்சி நினைக்கிறது தப்பு கிடையாது. பட் திருமாவளவன் எப்பொழுதுமே மனதில் பட்டதை சொல்லக்கூடியவர் தான். 2026 அதிமுக ஒன்று கூடுறது வாய்ப்பு இல்லை சார். நான் தான் சொல்லிட்டேங்க, பழனிசாமிங்கிற ஒரு நல்லவர் இருக்கிற வரைக்கும் இதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறேன். விஜய் அரசியல் பிரவேசம் சார், அது மக்கள் தான் முடிவு செய்வாங்க. திமுக ஆட்சி என்னதான் இந்த கூட்டணி பலம் இருந்தாலும் 26 மக்கள் துணையோடு உறுதியாக நாங்கள் வீழ்த்துவோம். அதிமுக இணைப்பு எப்படி சார் சாத்தியமாக இருக்கா? இப்போதான் அவர் கேட்டார், பழனிசாமின்னு ஒரு சுயநல மனிதர் இருக்கிற வரை, ஒரு நல்லவர் இருக்கும் வரை இதற்கு வாய்ப்பில்லை என்று நினைக்கிறேன்.